One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து தமிழகம் முழுவதும் சாலையில் இறங்கி இருக்கிறார்கள் திமுகவினர். ஒரு பரபரப்பான சூழல் தமிழகம் முழுக்க காணப்படுறத நம்மளால பார்க்க முடியுது. களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் அதிரடி படையினர். பரபரப்பான சூழலில் தமிழகத்தின் முக்கிய நகரங்கள் இருக்கின்றன. பல்வேறு இடங்களிலையும் சாலையில் இறங்கி திமுகவினர் ஆர்ப்பாட்டம், சாலை மறியல் என பல்வேறு வகைகளிலையும் ஈடுபடுறத பார்க்க முடியுது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தகாத பேச்சு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்று காலையிலிருந்தே பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. காலை உதயநிதி ஸ்டாலினின் நீலாங்கரை வீட்டில் அதிகமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தார்கள். தஞ்சையிலிருந்து காவல்துறையினர் நேரடியாக வந்து அவரை கைது செய்ய போவதாக தெரிவித்ததிலிருந்து பரபரப்பு இன்னும் எகிர ஆரம்பித்தது. இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வந்தது. அதனைத் தொடர்ந்து அவர் தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த கைதுக்கெல்லாம் தான் பயப்பட மாட்டேன் என்று தெரிவித்திருந்தார் உதயநிதி ஸ்டாலின். மேலும் கைது நடவடிக்கையின் போது அரசை கடுமையாக விமர்சித்தும் பேசிவிட்டு சென்றிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். புதிய தலைமுறையிடம் அவர் பிரத்யேகமாகவும் பேசினார். களத்தில் அதிரடி படையினர், போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுகவினர் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகி கொண்டிருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தற்போது உதயநிதி ஸ்டாலினின் வாகனத்தை பின்தொடர்ந்தும் திமுகவினர் சென்று கொண்டிருக்கிறார்கள். தஞ்சையில் அவரை எங்கு வைத்து விசாரிக்க போகிறார்கள், காவல்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன என்ற கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் ஒரு பரபரப்பான சூழலில் தமிழகத்தின் முக்கிய நகரங்கள் இருக்கின்றன. திமுகவினர் தமிழகம் முழுவதும் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் காவல்துறையோட வாகனத்துல அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த வாகனத்தின் கண்ணாடிகள் கூட திமுகவினரால் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது நெளிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் வாகனத்தை பின்தொடர்ந்து திமுகவினர் சென்று கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களிலையும் மறியல்லையும் ஈடுபட்டு இருக்கிறார்கள்.
எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று தஞ்சை ஆர்ப்பாட்டத்தில் தகாத வகையில் பேசியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. த்ரிஷா குறித்த அவதூறு பேச்சுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரின் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பதியப்பட்டிருப்பதாக தெரிகிறது. தற்போது தஞ்சாவூருக்கு அழைத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். இந்த நிலையில பரபரப்பான சூழல்ல தமிழகத்தோட முக்கிய நகரங்கள் இருக்கிறது. தமிழகத்தோட முக்கிய நகரங்கள், முக்கிய சாலைகள்ல திமுகவினர் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் அதிரடிப்படை போலீசார். திமுகவினர் பல்வேறு இடங்களிலையும் ஒன்று கூடி அரசுக்கு எதிராக, முதலமைச்சருக்கு எதிராக கோஷங்களை எழுப்புற காட்சிகளை பார்க்கிறோம். பல்வேறு இடங்கள்ல பரபரப்பான சம்பவங்களும் அரங்கேற காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. காவல்துறையினர் திமுகவினரிடையே தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கிறது. பல மாவட்டங்களிலையும் திமுகவோட முன்னணியினர் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். போராட்டங்கள் பரபரப்பாக நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில தஞ்சாவூருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அடுத்தடுத்த நகர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். பல்வேறு இடங்களிலையும் திமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபடும் காட்சிகளை பார்க்கிறோம். அவர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதான வாகனத்தை நகரவிடாமல் அவர்கள் மறியலில் ஈடுபட்ட காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் சாலையில் இறங்கி இருக்கிறார்கள் திமுகவினர். இன்று காலையிலிருந்தே பரபரப்பான காட்சிகள் அரங்கேறி வருகின்றன. சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் இல்லத்திற்கு காவல்துறை குவிக்கப்பட்டிருந்தது. தஞ்சாவூரிலிருந்து வந்த காவல்துறையினர் அவரை கைது செய்ய போவதாக தெரிவித்து அவரை கைதும் செய்திருக்கிறார்கள். இதற்கிடையில் நீதிமன்றத்தையும் நாடி இருக்கிறது திமுக தரப்பு. நீதிமன்றத்தில் தொடர்ந்து வழக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வதற்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது காவல்துறையின் வாகனத்தை நகரவிடாமல் திமுகவினர் மறியல் செய்த காட்சிகளை பார்க்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலையும் திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. காவல்துறையோட வாகனத்திலேயே எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்படுவதாக தெரிகிறது. இந்நிலையில போராட்டங்களை கட்டுப்படுத்த அதிரடிப்படை போலீசார் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். பரபரப்பான சூழல்ல தமிழகத்தோட முக்கிய நகரங்கள் இருக்கிறது. காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு பக்கம் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய காட்சிகள், இன்னொரு பக்கம் விழுப்புரம், ஈரோடு, சென்னை என தமிழ்நாட்டோட முக்கியமான இடங்கள்ல போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கிறது. இந்த கைது நடவடிக்கைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என்று கைதுக்கு பின்னர் பேசியிருந்தார் உதயநிதி ஸ்டாலின். காப்பி பேஸ்ட் ஃபேக் ரீல்ஸ் பரப்புவதில் தான் அரசு ஆர்வமாக இருக்கிறது. ரீல்ஸ் வெறி முத்திவிட்டது. அதை கண்டித்து நான் பேசினேன். என்னை கைது செய்து திசை திருப்பும் வேளையில் அரசு ஈடுபட்டிருக்கிறது என்று தெரிவித்திருந்தார் உதயநிதி ஸ்டாலின். புதிய தலைமுறையிடம் பேசியிருந்தார். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்தோம். தற்போது அதிரடிப்படை போலீசார் களத்தில் இறங்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பரபரப்பான சூழல்ல தமிழகத்தோட முக்கிய நகரங்கள் இருக்கிறது. பல்வேறு இடங்களிலையும் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சாலை மறியலில் ஈடுபட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.
One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.